வணக்கம் நண்பர்களே. இந்த ப்ளவுஸ் வந்து அர்ஜென்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ தான் கொடுத்தாங்க 7 மணிக்கு. 8 மணிக்கு வேணும்னு சொல்லிட்டாங்க. மணி இப்போவே 8 ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது? ரொம்ப தூரமாக அவங்க இல்லை, நம்ம கடைக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கிறாங்க. அதனால் வந்து வாங்கிக்குவாங்க. கூப்பிட்டோம்னா வந்து வாங்கிடுவாங்க. இன்னொரு அரை மணி நேரத்தில் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இப்போ தான் கழுத்து வச்சு எல்லாம் பண்ணிட்டேன். சீக்கிரம் முடிக்கணும். இப்போ கழுத்து பீஸுக்கு இது சிம்பிள் ப்ளவுஸ் தான். இங்கே ஜக்கா போட்டால் கழுத்து இந்த வளைவர் இடத்துல நல்லா ஷேப் கிடைக்கும். ஜக்கா போடனா ஒரு மாதிரி நல்லா இருக்காது, சுருக்கடிக்கும். இந்த ஜக்கா போட்டால் சுருக்கடிக்காமல் வரும். இது கொடுத்து 4 நாள் ஆச்சு. இவங்க கொடுத்து அவர் என்றைக்கு வேணுமோ அன்றைக்கி நான் வந்து சொல்கிறேங்க்கா அப்படின்னு போயிட்டாங்க. இன்றைக்கி தான் வந்து 6 மணிக்கு தான் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் வெட்டி தைச்சிட்ருக்கேன். அடிக்கிறது தெரியுதா எனக்கு? வீடியோ எல்லோரும் பார்க்குறீங்களா? பார்க்குறதே தெரியல. லைக் வர மாட்டேங்குது. நிறைய பேர் பார்க்குற மாதிரி தெரியலைங்க. நீங்கள் வீடியோலாம் பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக் இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் செல்லு யூஸ் பண்ணுறேன், ஆனால் ஃபோட்டோ வீடியோஸ் இதெல்லாம் எடுத்ததே கிடையாது. இப்போ இந்த இன்சா டெய்லர் ஷாப்பு அது செல்லில் எங்கள் பொண்ணு தான் ஓப்பன் பண்ணி கொடுத்துச்சு. அதனால் எனக்கு கிளியராலாம் எடுக்கிறதுக்கு தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன். இது வந்து ராங் சைடு தான் வருதுன்னு நினைக்கிறேன். செல்ஃபி எடுக்கிற மாதிரி தான் வச்சுருக்கிறேன்னு நினைக்கிறேன். அது ஸ்ட்ரைட்டாக வச்சா அப்படி மிஷினில் வச்சு நிறுத்தி வைக்க முடியுது. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா எப்படி தைக்கிறோமோ அப்படியே உங்களுக்கு வரும். கழுத்து பீஸ் எப்போவுமே மெதுவாக தான் தைக்கணும். ஸ்பீடாக தைக்க தேவையில்லை. மற்ற வேலையெல்லாம் கூட ஸ்பீடாக பார்த்துக்கலாம். கழுத்து பீஸ் ஸ்பீடாக தைக்கக்கூடாது. இப்படி எடுத்து தைக்கணும். இல்லைன்னா அந்த ஷேப் அவுட் ஆகிடும். கழுத்து இழுத்துட்டு போயிடும். இப்போ அடுத்து இன்னொரு தையல் போடணும். அது வேணால் இந்த வளைவு இருக்கிற இடத்துல மட்டும் மெதுவாக தைச்சிட்டு நெட்டு வரதுக்கு கொஞ்சம் அதிரும். வச்சு அடுத்து பட்டி இருக்கணும். ரெண்டாக மடிச்சிருக்கு. 2 இன்ச்சு தான் இருக்குங்க. கொஞ்சம் பிரித்து லைட்டாக 2.5 இன்ச்சுக்கு வர மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி ஃபஸ்ட்டு நான் வந்து டபுளாக மடித்து தான் பட்டியெல்லாம் ஊசி ஐப்பட்டி எல்லாம் வைப்பேன். அது வந்து கொஞ்சம் அகலமாக வர்றதுனால இந்த மாதிரி சிங்கிளாக தைச்சா நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் மடித்து அடிச்சுக்கலாம்.
அது கரெக்டாக வர்றதில்லைங்க. இப்போ கொஞ்ச நாளாக தான் நான் இந்த மாதிரி கட் பண்ணுறேன். சிங்கிளாக தான் இப்போ அடிச்சுக்கிறது. கைப்பட்டிக்கு இந்த கிளாத்தே போட்டுக்கலாம், ப்ளவுஸ் கிளாத்து. இது வேணால் டபுளாக மடித்து கொடுத்துக்கலாம். மடித்து இப்படி பார்த்துக்கணும், அளவு பார்த்து இப்படி இது பண்ணால் கரெக்டாக வருதா, கரெக்டாக வருது அப்படின்னு பார்த்துக்கணும். இது ஒவ்வொருத்தவங்க வந்து கம்மியாக வச்சுக்குவாங்க, ஒருத்தவங்க மிச்சம் வைப்பாங்க. நம்ம 2.5 இன்ச் வச்சா கரெக்டாக வரும். 2 மடித்தா 2.5 இன்ச் வரணும். தையல் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஒரு 6 மாதமாக எடுக்கிறேன். இதுக்கு முன்னாடிலாம் நான் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டில் தைச்சிட்டு இருந்தேன். கடை போட்டு இப்போ 1 வருஷம்தான் ஆகுது. கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் சரி அதை நம்ம வீடியோ போடணும்னு எல்லோரும் கேட்டாங்க, தெரிஞ்சவங்களாம். அதனால் யூடியூப்பில் அப்லோட் பண்ணேன். யூடியூப்பில் இருக்குது, இன்ஸ்டாகிராம் அதிலே இருக்குங்க. இன்ஸ்டாகிராம்லேயே பேட்ச் இருக்குங்க. அதுவும் இன்ஸ்டா டெய்லர்ஸ் அப்படின்னு தான் வச்சுக்கிறேன். அப்புறம் விருப்பப்படுறவங்க அதை போய் பார்க்கலாம் நீங்கள். இப்போ இந்த ஐ கட்டுறவங்க வந்து ஐ கட்டும்போது 2 தையல் இது போடுவாங்க. மார்க் பண்ணிக்குவோம். இது 2 சரியாக வச்சு சென்டர் மார்க், ஒரு சென்டர் மார்க். நீ கேட்டீங்களாமா?